the bell icon on YouTube and don't miss another update. நேற்று நம்மளே விரிவாக பார்த்தோம். அதாவது காசா பகுதிகளில் சில இடங்கள்ல ஹமாஸோட ஆட்கள் மீண்டும் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னு. அந்த கண்ட்ரோல் எடுக்கிறது, அதாவது அந்த பகுதியை கண்ட்ரோல் எடுக்கிறது, அந்த நிர்வாகத்தை மீண்டும் உருவாக்குறது, மக்களுக்கான அடிப்படை தேவையை செய்யறது, இது எல்லாம் பார்த்தோம். அந்த பகுதியை அவர்கள் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வர்றது, அதாவது ஆட்கள் போட்டு பாதுகாக்கிறது அப்படின்னு. இது எல்லாம் இஸ்ரேல் படைகள் வெளியேறினது தோல்வி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா அதுல முக்கியமான விஷயம், அங்க புழங்கின சப்ளைஸ், அது மெடிசனோ ஃபுட்டோ டாலரோ, இது எப்படி இவர்கள் கைக்கு போச்சு அப்படிங்கிறதா இன்னைக்கு ஏறக்குறைய விட தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, கத்தார் ஏஜென்சிகள் சில விஷயத்த பிரேக் பண்றார்கள். அது அப்படியே உலகம் பூராமே பரவ ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஹமாஸோட ரகசியமா பேச்சுவார்த்தையில ஈடுபடுது, ரொம்ப தீவிரமா ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதா. இஸ்ரேலை மீறி, அதாவது இஸ்ரேல் கிட்ட இவர்கள் உத்தரவாதம் எதுவும் வாங்கலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களா பேசி முடிவு பண்ணி அதுக்கு ஹமாஸ் ஒத்துக்குச்சுன்னா அதை நோக்கி இஸ்ரேலை கொண்டு போறத ஒரு மூடுக்கு அமெரிக்கா வந்துருச்சு. அந்த மூடு ஒட்டு மொத்தமா இஸ்ரேல் மக்கள்கிட்டையும் பரவட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தனாலதான் இப்படி ஒரு ஏஜென்சியை கூப்பிட்டு ஃபிளாஷ் பண்ணி விடுறார்கள். போங்கடா, இதாண்டா நடக்க போகுது அப்படின்னு ஒரு மூடை இஸ்ரேலுக்குள்ள செட் பண்ண பார்க்கிறார்கள். நல்ல விஷயம் கெட்ட விஷயத்தை தாண்டி டீல்ல என்ன ஓடுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அந்த டீல்ல ஓடின விஷயங்கள் அப்படிங்கிறது, 4 மாசங்கள் போர் நிறுத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 4 மாச போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் இப்ப முடிஞ்ச இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓகே சொல்லணும். ஓகே இல்லை ஏதாச்சும் சொல்லணுமாமா. அதான் பேச்சுவார்த்தையில ஓடி இருக்கு. பயப்பிள்ளைங்க ஓகேவும் சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அப்ப இந்த வாரத்துல ஏதோ ஒரு அனுசரணையான விஷயத்துக்கு வருவார்கள். இல்ல வரதுக்கு கூடுதலான அழுத்தம் வேணுங்கிறக்காக கூட இந்த விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். சரி, 4 மாசம் போர் நிறுத்தம் அப்படின்னா 4 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி அடிச்சுக்குவீங்களாடா அப்படின்னு கேட்க தோணுதுல. அந்த 4 மாத போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் அது போரா மாறவோ இல்ல மாறாம இருக்கவோ அமெரிக்கா எந்த உத்தரவாதமும் கொடுக்கலையாமா. அப்ப 4 மாசங்கள் ஒரு பெரிய இடைவெளி தான். அந்த இடைவெளிக்கு சம்மதிக்கணும் அப்படின்னா ஹமாஸோட டீல் என்ன அப்படின்னா, ஹமாஸை பொறுத்தவரை 4 மாதம் போர் நிறுத்தம் கிடையாது, போர் நிறுத்தம் அவ்வளவுதான். இந்த அக்டோபர் 7 மறந்து தொலைச்சிருங்க, போங்கடா. அதே மாதிரி அக்டோபர் 7 சம்பவத்துல முத சொன்னது என்ன அப்படின்னா, 5000 கைதிகள் அங்க இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வர்றதுதான் டார்கெட் அப்படின்னு. அதை நோக்கி நகர்வோம் அப்படின்னு இருக்காங்க. நகர்வோம் அப்படின்னா கடந்த வரலாறு எப்படி இருக்கு, ஒரு வீரருக்கு 1000 வீரர்களை கொடுத்து வாங்கின ஆட்கள் தான் இவங்க. அதனால அந்த ஒரு பெரிய எண்ணிக்கை, ஏன்னா இங்க இருக்கிறதோ 100 சில்லறதான், அங்க இருக்கிறதோ 5000. இந்த பிரச்சனைகள்லாம் 1000 கூடி போச்சு, 6000 அப்படிங்கிறாங்க. 6000 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்குள்ள கைதிகளா இருக்காங்க. அவங்கள பாதி இல்ல முக்காவாசி இல்ல முழுசு, இந்த மாதிரி தான் ஹமாஸோட பேச்சுவார்த்தை ஓடுது. டேபிள்ல அது இருந்திருக்கலாம் இந்த சைட்ல, அதை பெருசா இவங்க சொல்லல. ஆனா இந்த 4 மாதம், இந்த 4 மாதத்துல தேவையான எல்லா சப்ளையும் உள்ள வரும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது உணவுப் பொருட்கள், மருந்துகள், எல்லா சப்ளையும். ஆனா இந்த பக்கம் என்ன அப்படின்னா, இந்த 4 மாதங்களே கிடையாது, நிரந்தர போர் நிறுத்தம். ஒட்டுமொத்தமா காசாவை மீண்டும் கட்டி எழுப்பணும், இதற்கான உத்தரவாதம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ பழைய மாதிரியே ஃபுல் லெவல்ல ஃபண்டு உள்ள பம்ப் ஆனாதான் இவர்களால கட்டி எழுப்ப முடியும் மொத்தமா காசா நகர. அதுல சைட்ல கீழே பெரிய அளவு டனல்களும் உருவாக்கப்படும். அதுக்கு தான் இப்போ இஸ்ரேல் பயப்படுது, மாட்டேன்னு சொல்லுது. ஆனா உள்ளுக்குள்ள டாலர் பம்ப் ஆகவும் கீழே டனலும் உருவாகுங்கிறது யதார்த்தமான உண்மை. அதை இஸ்ரேலால தடுக்கவே முடியாது. ஆனா இந்த நிரந்தரம் இல்லாம 4 மாசத்துக்கு ஒத்துக்க வைக்கதான் அமெரிக்கா ரகசியமா போராடுது. இப்படி ரகசியமா போராடும் போது வெளியில வர்றது இதான். ஆனா இதை மீறின சில டீல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தனாலதான் அங்க கண்ட்ரோலே எடுக்க முடியுது, சில ஆட்களையும் போட முடியுது. அதனால பெரிய அளவுல அங்க டாலர் பம்பாக ஏதாச்சும் ஒரு வழி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவர்கள் குறுக்கிடாம இருந்தாலே போதும், கத்தார் போன்ற நாடுகள் ஃபுல் சப்ளைய இறக்கி விட தயாரா தான் இருப்பாங்க. அதனால அந்த பகுதிக்குள்ள ஒரு ஃப்ளோட்டிங்கை பம்ப் பண்றதுக்கு எல்லா பிளேயர்களும் தயார் தான். அதை தடுக்காம வேடிக்கை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமை தான். அதை நோக்கி ஒரு விஷயத்த நகர்த்தி இருக்கார்கள். அந்த விஷயம் ஒரு முடிவை எட்டுற தூரத்துல இருக்கு. கூடுதலா அழுத்தம் இல்ல, எல்லார்கிட்டையும் ஒரு மூடை செட் பண்றதுக்காக அமெரிக்கா இதை வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா இது வெளியாகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி அமெரிக்க ஏஜென்சிகள் முக்கியமான ஒரு விஷயத்த பிரேக் பண்றார்கள். அதாவது இப்ப
நடந்தா சில மணி நேரங்கள்ல நடக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அடுத்த சில மணி நேரங்கள்ல நடக்கும். என்னடா அது அப்படின்னு கேட்டா, இஸ்ரேல் காசா யுத்தம் நிக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் சில மணி நேரங்கள்லயே நடக்கும். அப்படி இல்லாட்டியும் ஒண்ணும் கவலை இல்ல. அடுத்த சில மணி நேரங்கள்ல நடக்கும். வெள்ளை மாளிகை அறிவிக்கும் அப்படின்னு பெரிய ஒரு ஃபிலிமியா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு படத்த அமெரிக்க ஏஜென்சிகள் ஓட்டி காமிக்கும்போது தான், அடுத்து கத்தார்லருந்து இந்த நியூஸ் ஃபிளாஷ் ஆச்சு. இன்னைக்கு உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகுது. இஸ்ரேல தள்ளி விட்டுட்டு அமெரிக்கா பேசுது. அப்படி பேசும்போதும் இஸ்ரேலுக்கு ஆதரவா தான் பேசப் போறாங்க. ஆனா அந்த டீல்கள்ல வைக்கப்பட்ட பல விஷயங்கள்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 மாத யுத்த நிறுத்தம். 4 மாதத்துக்கு அப்புறம் அடிச்சுக்க போறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறலாம் வரும் நாட்கள்ல தெரியும். ஆனா, வார கணக்கு, மாத கணக்குல இருந்து யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது 4 மாதங்கள் போறது ஒரு நல்ல விஷயம் தான்.